கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நிபந்தனை வசனம் 19. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறிச்சு வேத புஸ்தகத்துல அதிகமான வசனம் இருக்குது. விசுவாசம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, உனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவை நிறைவேறும். ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் அவர் சுகப்படுத்தும் போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. திட்டும் போது இந்த விசுவாசம் இல்லாத சந்ததி அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. விசுவாசம் இல்லாத இடத்துல என்னால கிரியை செய்ய முடியாது, அதனால இந்த கிராமத்துல என்னால கிரியை செய்ய முடியலன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே விசுவாசம். இந்த விசுவாசம் கேள்வியினால் வரும். இந்த கேள்வி தேவனை அறியும் அறிவை நாம் அறிந்து கொள்ளும் போது நமக்குள் ஏற்படுங்க. முதல்ல தேவன் யார், அவரை முழுமையாய் அறிந்து கொள்ளும் போது இந்த விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல் நாம் வைத்த நம்பிக்கை நிமித்தமாக நமக்குள்ளாக ஊற்றப்படும். அது வரும். விசுவாச வரமும் உண்டு, விசுவாச கனியும் உண்டு. ஆனா ஒரு விசுவாசம் இல்லாம ஒரு நல்ல கிறிஸ்துவனை வாழ்றதோ பரலோகத்தை சுதந்திரிப்பதோ கூடாத காரியங்க. கராச்சியில பிரதர் பக்சிங் அவரோட டீமோட ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாராம். அந்த நேரத்துல அந்த ஊர்ல நிறைய நாள் மழை இல்லையா. மழைக்காக ஜெபிச்சுக்க சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அவர் ஊக்கமா மழைக்காக ஜெபிச்சாராம். அந்த நேரம் பார்த்தா அவர் கூட இருந்த மோசஸ் அப்படிங்கிற ஊழியக்காரரு கொடைய தேடி எடுத்தாராம். எல்லாரும் எதுக்காக எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். இல்ல ஜெபிச்சாச்சு, கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி மழை சோன்னு பிச்சுக்கிட்டு கொட்டுச்சான். எல்லாருமே ஒரு இடத்துல போய் ஒதுங்குனாங்களாம். அந்த இடத்துல நிறைய டீ போட்டு வச்சிருந்தாங்களாம். வந்த எல்லாருக்கும் டீ கொடுத்தாங்களாம். எதுக்கு போட்டீங்கன்னு கேட்டப்ப, நீங்க வருவீங்க, உங்களுக்கு டீ கொடுக்கணும்னு முன்னமே கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருந்தாருன்னு அந்த மனிதர் சொன்னாராம். ஆமாங்க, விசுவாசம் கிரியையில இருக்குங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த மோசே பாஸ்டர் மட்டும் அதை அவ்வளவா நம்பியிருந்தாருங்க. இன்னைக்கு அப்போஸ்தலர் 12ல ரோதையோட விசுவாசத்தை குறிச்சுதாங்க நம்ம பார்க்க போறோம். பேதுரு ஜெயில பிடிபட்டுட்டாரு. அவரை கொல்றத மக்களுக்கு பிரியமா இருக்குதுன்றதுக்காக கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டீம் அவருக்காக ஊக்கமா ஜெபிச்சாங்க. சாதாரண ஜெபம் இல்லங்க, பயங்கர ஊக்கமான ஜெபம். எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாளைக்கு அவரை கொல்ல போறாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய என்கவுண்டர் அவருக்கு நடக்குதுங்க. தேவ தூதன் நேரடியா வந்து அவரை எழுப்பி சிறை கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறந்து வெளியே வந்து அவரை விடுவிக்கிறாங்க. அவரை நேரா இந்த பிரேயர் டீம் கிட்டதான் வராரு. வந்து கதவை தட்டுனாரு அப்படின்னு சொல்லிதான் போட்டிருக்குது. அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டாருன்னு இல்லவே இல்லை. இப்ப ரோதை அப்படின்னு ஒரு சிறு பெண் ஓடி வந்து கதவு கிட்ட வந்து நிக்கிறாங்க. நின்ற உடனே என்ன சொல்றாங்கன்னா, இது பேதுருவோட சத்தம் அப்படின்னு சொல்லி சத்தத்தை கேட்டு இவங்க ஓடி போய் எல்லார்கிட்டையும் பேதுரு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஒண்ணு என்னன்னா, இந்த பேதுரு சத்தம் போடல, அப்ப பேதுரு சத்தம் அப்படின்னு இந்த அம்மா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் நடக்கும் போது அந்த செருப்போட சத்தத்தோட வித்தியாசமே இன்னார் வரான்னு சொல்லுவாங்க. பேதுரு கிட்ட இந்த அம்மாவோட காது ரொம்ப ஷார்ப்பா இருந்திருக்கு. அவரோட பேச்சு, அவரோட நடை எல்லாத்தையுமே கவனிச்சிருந்திருக்கணும். அதனாலதான் அவர் குரல் கொடுக்காம கூட பேதுரு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இங்க ஊக்கமா ஜெபிச்சு பாத்தீங்களா ஒரு கூட்டம், அந்த கூட்டம் நீ பெதற்ற சும்மா சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, கட்டையவே கிடையாது, அது நிச்சயமா பேதுருதான் சொல்லி கன்ஃபார்மா சொல்றாங்க. வெளியே போய் பார்த்தா பேதுரு வந்திருந்தாரு. அப்ப இவங்க ஊக்கமா ஜெபிச்சாங்களே பேதுரு விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு, அப்ப விடுதலை ஆவாருன்னு இவங்க ஏன் விசுவாசிக்கல? ஏசப்பா சொல்றாரு, இந்த சிறு பிள்ளைய போல நீங்க இருங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்றாருன்னா, இந்த சின்ன பிள்ளை மட்டும்தான் அந்த அளவு நம்பி இருக்குதுங்க. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. கண்டிப்பா பேதுரு நிச்சயமா விடுதலை ஆயிருப்பாருன்னு
முழுக்க முழுக்க விசுவாசிக்குது. நான் நினைக்கிறேன் அந்த அவ்வளவு பெரிய கூட்டம் ஆண்டவர்கிட்ட ஊக்கத்தோடு ஜெபிச்ச போதிலும் அவங்க கிட்ட விசுவாசம் இல்லை. ஆனா இந்த ஒரே ஒரு ரோதைன்ற பொண்ணோட விசுவாசத்தை நிமித்த கூட அவர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். அவர் விடுவிக்கப்பட்டது தேவ சித்தமா இருந்தாலும் இந்த ஜெபம், இந்த சிறு பிள்ளையின் ஜெபம் அவ்வளவு ஊக்கத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா அவங்க பிதற்றுகிறாய்னு சொன்னது மட்டும் இல்லாம வந்தது ஒரு தூதனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனையை வேற அள்ளி விடுறாங்க. அப்ப எதுக்காக இவங்க ஜெபிச்சாங்க? நம்ம கூட அநேக நேரத்துல ஆண்டவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லி விசுவாசத்தோடு தான் ஜெபிப்போம், ஊக்கத்தோடு தான் ஜெபிப்போம். ஆனா அது எப்படி ஆகும், இது நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அந்த விசுவாசத்திற்கு நம் உள் உணர்வே முட்டுக்கட்டையா போடும். சில நேரம் ஜெபிப்போம், அது கிடைக்காது. அப்ப என்ன சொல்லுவோம், எனக்கு முன்னமே தெரியும் இந்த ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிச்சாலும் கிடைக்காதுன்னு. இந்த தாட் முன்னமே நமக்குள்ள இருக்கும் போது, அந்த விசுவாசம் கிரியை இல்லாம இருக்கும் போது அது எப்படி ஜெயிக்கும்? நானும் விசுவாசிக்க தான் நினைக்கிறேன், ஆனா என் உள் உணர்வு நெகட்டிவா போகுது. என்னால இதை மேற்கொள்ள முடியலையே, நான் என்ன செய்யன்னு சொல்லி அங்கலாய்க்கும் ஆத்மாவே. இதுக்கும் மார்க் 9 வழி இருக்கு. உம்மால் அற்புதம் செய்ய கூடுமானால் செய்யும்னு கேட்ட மனுஷன் கிட்ட உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் அற்புதம் செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இவர் தேவன்ட்ட அழுது கேக்குறாரு, எனக்கு விசுவாசிக்கிறது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சத்தமிட்டு கெஞ்சார். கர்த்தரோ அவருக்கு உதவி செய்து அந்த இடத்துல அற்புதத்தை செய்யறார். ஏன்னா விசுவாசத்தை அங்க அவருக்கு ஊற்றி இருக்கிறார். அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும்னு கெஞ்சினவருக்கு விசுவாசத்தை ஊற்றி அற்புதத்தை செய்தார். ஆனா 3 வருஷமா கூடவே இருந்த அவர் சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்ட உடனே இத்தனை நாள் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டு அவர்கிட்டே போய் கவலையிலேயே அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. கர்த்தரும் அவங்க அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அந்த இடத்துல காற்றையும் கடலையும் அதட்டி அற்புதத்தை செய்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா 3 வருஷம் அவர் கூடவே இருந்து நிறைய அற்புத அடையாளத்தை கண்டாங்களே தவிர அவரை அறிகிற அறிவில் அவங்க வளரல. ஆனா இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அந்த அறிவில் வளர்ந்த நிமித்தமாக விசுவாசத்தில் மேம்பட்டு அதை விட அதிகமான ஆச்சரியமான கிரியைகளை அவங்க செஞ்சாங்க, அற்புத அடையாளங்களை செஞ்சாங்க. நம்ம வாழ்க்கையில கூட அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் விசுவாசத்து நிமித்தமாக நமக்கு கொடுத்திருப்பார். ஆனா ஒரு பர்டிகுலர் பிரச்சனை வந்த உடனே நம்ம விசுவாசம் திணறுங்க. அந்த ஏரியால தானே இந்த மார்க் 9 அதிகாரத்தில் உள்ள ஜெபம் நமக்கு உதவியா இருப்போம். ஆமாங்க, தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து விசுவாசத்தில் மேம்பட்டு இம்மையிலையும் மறுமையிலும் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், அநேக நேரத்துல என்னுடைய அவிவிசுவாசமே என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடையா இருக்குதப்பா. எனக்குள்ளாக விசுவாசத்தை ஊற்றும் ஆண்டவரே. விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமா இருக்குது. இம்மையிலையும் மறுமையிலும் நான் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்மை அறிகிற அறிவை அறிந்து விசுவாசத்தில் மேம்பட்டிருக்க கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.